அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நாளாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் எஸ்ஐ டெஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ அது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போது இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் வந்திருக்கேன். நம்மளோட டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் டைமில் எவ்வளோ கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ ஸோ அதை பார்த்துடலாம். சரியா? புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக்ஸல் அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் வேணாலும் போகுது, பிசி எக்ஸாமுக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம் இந்த லைவில். ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ கொஷின் பார்க்குறோமோ அவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துடலாம். சரியா? ஸோ இது வந்து நம்மளோட எஸ்ஐக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொஷின் எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் கொடுத்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொஷின். சரியா? ஸோ அதில் இருக்கிற சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஸோ யாரெல்லாம் எஸ்ஐக்கு தயாராக இருக்கீங்க, ரொம்ப லேட்டாக லைவ் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க, எல்லாம் படிக்கிறதுலாம் படிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு சொல்லிட்டு லைவ் இன்ஸ்டாகிராம் வருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இப்போது இவ்வளோ நேரத்துக்கு வந்தேன், கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருப்பீங்க, அதனால தான். எஸ்ஐ படிக்கிறவங்க இருக்கீங்களா? நம்ம டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட எஸ்ஐ டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பிசி ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? 10th ஜியாகிரபியில் ஃபஸ்ட்டு 3 லெசன் மட்டும் டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக வந்துடும். சரியா? அண்டு பிசிக்கு தனியாக கிளாஸ் வேணுமா அப்படின்றத கேட்டிருந்தேன். கிளாஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதில் பாருங்கள், முதல் கேள்வி என்ன அப்படின்னா 12 கொடுத்துருக்காங்க, 156 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆப்ஷனில் பாருங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது. 210, 250, 196, 240 அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. சரியா? ஸோ ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். டக்குன்னு ஒரு 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 10 செகண்ட் அவ்வளோதான் டைம். சொன்னீங்க அப்படின்னா சொல்லிட்டு போயிடலாம். நானும் சொல்கிறேன் எப்படி இப்போ வந்திருக்குது அப்படின்றத. ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். 12 இருக்குது, 156 இருக்குது, 2 ஈஸ்ட்டு போட்டு 15 இருக்குது, ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும் ஆன்சர்? டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் உங்களோட எக்ஸாம் ஸ்கில்ல சொல்லும். சரியா? ஸோ 240 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டாரு. எப்படி வந்தது அப்படின்னா, நான் வந்து நம்ம எஸ்ஐ கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சரி, டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சரி, எப்பயுமே ஒன்று சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கொயரையும் கியூபையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் அப்படின்னா ஒரு 25, கியூப் அப்படின்னா ஒரு 30 வரைக்கும். உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 30 வரைக்குமாவது மனப்பாடம் பண்ணி வைங்க அப்படின்னு எப்பயுமே சொல்லுவேன். ஸோ அதுதான். சரியா? ஸோ இதில் பாருங்கள், 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. அது கூட ஒரு 12 கூட்டியிருக்காங்க, 156. அதே போல் 15 ஸ்கொயர் எவ்வளோ? 225. ஸோ அது கூட ஒரு 15 கூட்டினோம்னா எவ்வளோ வருது? 240. ஸோ இதுதான் ஆன்சர். சரியா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் வரும்ப்பா. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாட் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போது ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருக்காரு 15 × 16 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தாட் வரும். உங்களுக்கு தேவையானது அந்த ஆன்சர், அவ்வளோதான். கியூபுக்கு 10 போதாதுப்பா, கண்டிப்பாக 10 போதாது. அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவு ஒரு 20 to 25 வரைக்குமாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எஸ்எஸ்சி, நம்ம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸு கூட இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்குமே இதுதான் சைக்காலஜி. ஓகேவா? சைக்காலஜி, ரீசனிங் எல்லாமே இதுதான். இதே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு 2வது கேள்வி பாருங்கள். 12 இருக்குது, ஒரு ஈஸ்ட்டு கொடுத்து 132 கொடுத்துருக்காங்க, 2 ஈஸ்ட்டு கொடுத்து 11 ஈஸ்ட்டு கொஸ்டின் மார்க்.
ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? 4 ஆப்ஷன் இருக்குது. 110 இருக்குது, 88 இருக்குது, 69 இருக்குது, 128 இருக்குது. என்னவாக இருக்கும் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 128ன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன ஆன்சர்? 128ன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 102வது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 110. எப்படி வந்தது அப்படின்னா 12 ஸ்கொயர் எவ்வளோன்னு சொன்னோம்? 144ன்னு சொன்னோம். அதுலேருந்து ஒரு 12 கழிச்சா எவ்வளோ? 132. ஸோ அதே 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. 11 ஸ்கொயர் 121 அப்படின்னு வரும். அதே அதுலேருந்து ஒரு 11 கழிச்சோம் அப்படின்னா 110 ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிம்பிளாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு திடீர்னு பார்க்கும்போது மைண்ட் அந்த இடத்துல வேலை செய்யாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வேலை செய்யும். ஓகேவா? அண்ட் பிசி கிளாஸ் இப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிசி கிளாஸ் ஃபுல்லாக எனக்கு டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க இந்த டிஸ்கஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. சைக்காலஜிக்கு உங்களுக்கு கிளாஸஸ் இன்னும் கொடுக்கல, இந்த டிஸ்கஷன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பிசி கிளாஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். எல்லாமே 12 சம்மந்தமாக தான் வருது. 1728:12 கொடுத்துருக்காங்க. டபுள் ஈஸ்ட் போட்டு 2197 ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 2197 கொஸ்டின் மார்க் என்னவா இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 103வது கேள்விக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 27 கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 103வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? சரியான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 13 தான் ஆன்சர். இதில் பாருங்க. ஸோ 12 ஸ்கொயர்னா 144ன்னு சொன்னோம். அதே 12 கியூப்னா 1728. ஸோ இதுக்காக தான் உங்களை வந்து மனப்பாடம் பண்ண சொல்லுது. டக்குன்னு அப்படியே ஒரே செகண்டில் அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ 12 கியூப் அப்படின்னா 1728. அதே 13 கியூப்னா எவ்வளோ வரும்? ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு கியூபே தெரியலப்பா. ஸோ இதில் 7 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 49. 49 கூட 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 அப்படின்னு வரும் கடைசியில். ஓகேவா? 343 தானே? கரெக்டாக? ஸோ அதில் 3 வருதா? 3 வரல. ஓகேவா? 16 6 கியூப் பண்ணால் எத்தனை வாட்டி கியூப் பண்ணாலும் 6 தான் வரும். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது? 7ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ 3 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 9. அதே கியூப் பண்ணுறோம் அப்படின்னா 27. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 3ன்னு வந்தால் கடைசியில் 7ன்னு வருது. சரியா? ஸோ அதனால் ஸோ அதே மாதிரி பாருங்கள். 19 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ மறுபடியும் அதே ஸ்கொயர் பண்ணோம்னா அதே தானே வரும். இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 13 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா கடைசியில் 7 வருது. கரெக்டாக? 13 கியூப் பண்ணோம்னா 7 வருது. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும். சரியா? அப்படின்னா 13 கியூபோட ஆன்சர் 2197. ஓகே, புரிஞ்சுதா? யாருக்காவது புரியலையா? டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களான்னு தெரியல. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம், அப்புறமா பார்த்துக்கலாம். பிசிக்கு கிளாஸ் வேணுமா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாரும் கமெண்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 104வது கேள்வி. 62:145 இருக்குது. அடுத்து 194 கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் தான். சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 104வது கேள்வி. ஸோ இது வந்து நம்ம அகாடமிக் கொஸ்டின் தான்ப்பா. நம்ம அகாடமிக் கொஸ்டின் தான். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் 23 டெஸ்ட்டு முடிச்சிருக்கோம். இது வந்து மொதல் தேர்வு. அப்போது நம்மளால் ஷார்ட் டைம் தான் இருந்ததுனால எஸ்ஐ வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. அதனால தான் இப்போ கொடுக்குறேன். சரியா? 288 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 256ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பிசி கிளாஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன். ஓகேவா? டெஸ்ட் பேட்சுக்கு வந்து நம்ம 400 ஆஃபர் கொடுத்துருந்தோம். 699லேருந்து 400 ஆஃபர் கொடுத்துருந்தோம். எப்பயுமே கிளாஸுக்கு 1500 சொல்லுவோம். அதை குறைச்சி 1000 தான் சொல்ல போகிறோம். பிசி கிளாஸ் வேணும். 1000லேயே உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துடும், கிளாஸு வந்துடும். ஓகேவா?
பிசி எக்ஸாமுக்கு கிளாஸ் டெஸ்ட்டு ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். 1000 rupees தான் சொல்ல போகிறோம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 104வது கேள்வி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? 288 சொன்னீங்க, 256 சொன்னீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே கியூபு ஸ்கொயர் எல்லாமே மனப்பாடம் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள் 62 இருக்குது. ஸோ இதை வந்து பக்கத்தில் என்ன இருக்குது? 62 பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்கொயரா இல்லை கியூபா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, 62 ஸ்கொயர், சரி 62 பக்கத்தில் 64 இருக்கா, அதை 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? ஸோ 8 ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு பார்த்தோம்னா 62 வருதா? ஸோ அதே 145 கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் என்ன இருக்குது? 144 இருக்குது. ஓகேவா? ஸோ அது 12 ஸ்கொயர் கரெக்டாக ப்ளஸ் 1. ஸோ அதே போல் செக் பண்ணலாமா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஒரு ஐடியா எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குது. அதே ஆப்போசிட்டில் இருக்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். 194 194 பக்கத்தில் என்ன இருக்குது? 196 இருக்குது. இது எவ்வளோ? 14 ஸ்கொயர் கரெக்டாக? 14 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இது வந்துடுச்சா? ஸோ அதே போல் பாருங்கள். ஸோ ப்ளஸ் வரணும். ஓகேவா? 8 ஸ்கொயர் 12. இது எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. 8 அடுத்த 4 கூட்டி 12 ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. அதே 14 கரெக்டா? 18 ஸ்கொயர் எவ்வளோ? இங்கே 325ன்னு எடுத்துக்கலாம். சரியா? என்ன பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் 1 கூட்டியிருக்காங்க. அது போல் தான் நம்ம எடுக்கணும். ஸோ எல்லா ஆப்ஷனும் எடுத்து பாருங்கள். ப்ளஸ் 1 கூட்டினா உங்களுக்கு அந்த வேல்யூ வரணும். 325னா அது பக்கத்தில் என்ன இருக்குது? 324 இருக்குது. அது எவ்வளோ? 18 ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் 1 கூட்டினா அப்படின்னா 325 வந்துடுச்சா? ஸோ இதுதான் ஆன்சர். புரியல அப்படின்னா சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். 62 இருக்குது. ஸோ பக்கத்தில் 64. ஓகேவா? 8 ஸ்கொயர் மைனஸ் 2 போட்டிருக்காங்க. அதே 144. 12 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, 145. அதே போல் இதையும் எடுத்து பார்க்கலாம். 194 பக்கத்தில் 196 இருக்குது. அது எதோட ஸ்கொயர்? 14 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ 2 ஈக்குவல் ஆயிடுச்சா? இங்கே என்ன கூட்டியிருக்காங்க? 8 4 கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே போல் கூட்டி பார்க்கலாம். 14 கூட 4 கூட்டணும் அப்படின்னா 18 ஸ்கொயரோட வேல்யூ 324. ஸோ அது கூட 1 கூட்டணும் அப்படின்னா 325 வந்துடுச்சா? ஸோ இந்த வேல்யூ புரிஞ்சா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 325. புரியல அப்படின்னா சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நூற்றி ஐந்தாவது கேள்வி பாருங்கள். ஸோ 5 இருக்குது, ஈஸ்ட்டு 100 இருக்குது. ஓகேவா? ஸோ அதே டபுள் ஈஸ்ட் போட்டு 7 இருக்குது, ஈஸ்ட் போட்டு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்னவா இருக்கும்? ஸோ 5, ஸோ ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாமே. 5 × 20 எவ்வளோ? 100. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனில் பாருங்கள், 7 கூட ஏதாவது ஒன்று, சாரி இது வந்து இந்த மெத்தட்லேயும் போகலாம். இன்னொரு மெத்தட் இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், 5 இருக்குது, 100 இருக்குது. கரெக்டாக? டபுள் லிஸ்ட் போட்டு 7 இருக்குது, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போது 5 ஸ்கொயர் எவ்வளோ? 125. சாரி 5 ஸ்கியூப் எவ்வளோ? 125. இதில் 5 ஸ்கொயரை கழிச்சிட்டோம் அப்படின்னா 5 ஸ்கொயர். இதை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வருது? இந்த கழிச்சோம்னா 100 வருமா? ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு மெத்தட் வரும்பா. உங்களுக்கு ஒரு மெத்தட் வரலாம், எனக்கு ஒரு மெத்தட் இருக்கும். அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 5 ஸ்கியூப்னா 125, 5 ஸ்கொயர்னா
25. இங்கே 5 பவர் 1 இருக்குது, இங்கே 5 பவர் அந்த வந்து கழிச்சிருக்காங்க, 100 வந்துடுச்சு. அதே போல் இதை எடுத்து பார்க்கலாமா? 7 கியூப் எவ்வளோ? 7 கியூப் எவ்வளோ? 7 கியூப் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 7 கியூப் எவ்வளோன்னு? 7 கியூப் எவ்வளோ? சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரம். 7 கியூப் எங்கப்பா? யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. இல்லை வீடியோ லேட்டாக வருதா? ஓகே, 343. 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. ஸோ கழிச்சோம் அப்படின்னா 3 எவ்வளோ? ஆப்ஷனில் ஏதாவது இருக்கா பாருங்கள். 294ன்னு வருதா? வந்துடுச்சு ஆன்சரு 294. ஸோ ஃபஸ்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணி க்யூப் பண்ணி கழிச்சிருக்காங்க. 7 க்யூப் பண்ணி ஸ்கொயர் பண்ணி கழிச்சிட்டோம்னா ஆன்சர் 294. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. ஸோ இதுவுமே கொஞ்சம் ட்விஸ்டான கொஷின் தான். இதுக்கு ஆன்சர் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். 106க்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கன்ஃபார்ம் பிசி கிளாஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 25ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாற்பத்தி 42ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 42. 42, 44, 42. சரி, ஓகே. 42 இல்லை, 48 இல்லை, 44 இல்லை. இதுக்கான ஆன்சர் 43. எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ யாருக்கெல்லாம் இது ஷாக்கிங்காக இருக்குது? 43 வரும்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது? 43 தான் ஆன்சர். இப்போ 42 சரின்னு சொல்கிறீங்க. 42 சரியாக இருந்தால் இங்கே 102 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 104ன்னு இருந்தால் தானே இந்த இடத்துல பாதியாக இருக்கும், 52ன்னு வரும். ஸோ இப்போ எப்படி நீங்கள் வந்து 84 பாதி 42ன்னு சொல்கிறீங்க? ஸோ இங்கே தான் நான் இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. எக்ஸாம் ஹால்லையும் இந்த தப்பு தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் இந்த தப்பு தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 102ன்னு இருக்குது, இங்கே 52ன்னு இருக்குது. ஸோ 104ன்னு இருந்தால் தானே 52ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல எப்படி நீங்கள் 84 பாதி 42ன்னு சொல்கிறீங்க? கரெக்டா? சொல்கிறது புரிஞ்சா? ஸோ இதில் பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 102. ஓகேவா? 102:52ன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஸோ 52 இன்ட்டு 2 எவ்வளோ? 104 -2 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிவர்ஸில் வருது, -2 பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதே போல் தான் இதுவும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கலாமா? 43 இன்ட்டு 2 எவ்வளோ? ஸோ ரிவர்ஸில் வரும். 43 இன்ட்டு 2 86. -2 பண்ண அப்படின்னா 84 வந்துடுச்சா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 52 2ஆல் பெருக்கி -2 பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் 43 2ஆல் பெருக்கி -2 பண்ணோம் அப்படின்னா 84 வரும். ஸோ ஆன்சர் 43. ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு மெத்தடு இருக்கும், உங்களுக்கு ஒரு மெத்தடு இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரியா? சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இப்படி தான், இந்த மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும்லாம் கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எடுத்த உடனே இது வந்து 42, 44, 48. ஸோ டபுள் டிஜிட்டில் எல்லாமே இருக்குது. டபுள் டிஜிட் தான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொன்னீங்க. கரெக்டா? அதாவது இரட்டைப்படை எண்ணில் தான் எல்லாமே இருக்குது. இரட்டைப்படையில் வரும். அதுதான் உங்கள் சைக்காலஜியை டெஸ்ட் பண்ணுறது. அதுதான் சைக்காலஜி.
ஸோ நீங்கள் மனதளவில் அந்த கொஸ்டினை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு டாஸ்கே. சரியா? அடுத்த பக்கம் போயிடலாமா? பிசி கிளாஸ் வேணும், ஃபுல்லாக பிசி கிளாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்பர் சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, காட்டுறேன். ஸோ இது டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் கொடுத்துருந்தேன்ப்பா. ஸோ இது வந்து கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 1000 rupees சொல்ல போகிறோம். ஓகேவா? டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 699 சொல்லியிருந்தோம். கிளாஸுக்கான ஃபீஸ் வந்து 1000. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்பர். வர 25ஆம் தேதியிலேருந்து பிசிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஒரு 50 ஸ்டூடெண்ட்டாவது சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா, வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கிறோம். இந்த நம்பரை அப்படியே காண்டாக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டுமாரோ கால் பண்ணிவிட்டு டீட்டெயில் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 7845827131. இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா? கொஸ்டின் போகலாமா? கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் போகலாமா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டா ஓகே. நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகிறேன். வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? இப்போ அரூர்ப்பா, எக்ஸல் அகாடமி அரூர். சரியா? ஆன்லைனில் தான் உங்களுக்கு கிளாஸாக வரும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே நடத்துவோம். இதே போல் தான் சைக்காலஜி உங்களுக்கு போகும். சரியா? ஸோ ஒவ்வொரு லைனும் எப்படி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வழியில் கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் படிக்க முடியுமோ அந்த லெவலில் தான் சொல்லுவோம். போயிடலாம் கொஸ்டின். சரியா? ஸோ 107வது கேள்வி 6 வரைக்கும் பார்த்தோம். ஸோ 107வது கேள்வி பாருங்கள். 23 இருக்குது, 72 இருக்குது. அடுத்து டபுள் லிஸ்ட் போட்டு 38 இருக்குது, ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நூற்றி 12, 110. சரியான ஆன்சரை சொல்லுங்கள் பார்க்கலாம். 123. ஓகே. பி சொல்கிறீங்க 117. ஓகேவா? ஒரு ஆன்சர் வந்துருச்சுப்பா. ஸோ 117 தான் ஆன்சர். எப்படி வந்திருக்கு அப்படின்னா 23 3ஆல் பெருக்கி 3 கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 23 3ஆல் பெருக்கி 3 கூட்டியிருக்காங்க. ஸோ அதே போல் 38 3ஆல் பெருக்கி 3 கூட்டினேன் அப்படின்னா 117 வரும். இதுதான் சிம்பிள். சரியா? 23 3ஆல் பெருக்கி 3 கூட்டியிருக்காங்க, அவ்வளோதான். 38 3ஆல் பெருக்கி 3 கூட்டினேன் அப்படின்னா 117 வரும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? நம்ம சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும், தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 23 29 37. அடுத்து என்ன வரும்? ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் தான். என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்கள். என்னவா இருக்கும் சொல்லுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க நம்பரை எடுத்துக்கோங்கப்பா. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 108வதுக்கு 47ன்னு சொல்லியிருக்கிறாரு. 108வதுக்கு என்ன ஆன்சர்? 45 51. ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வந்து லைவ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஒன்றும் இல்லை, 23 ஒரு பகா எண். ஓகேவா? ஸோ அடுத்த பகா எண் என்ன? 29.
ஓகேவா. ஸோ 37 ஒரு பகா எண். அடுத்த பகா எண் என்னவாக இருக்கும்? 41. ஸோ அவ்வளோதான், சிம்பிள், பகா எண் தான். ஸோ மேக்ஸில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள். 8 28 இருக்குது, 27 கொஸ்டின் மார்க் இருக்குது, என்னவாக இருக்கும்? ஸோ அடுத்த கேள்வி 109வது கேள்வி. நூற்றி 9வது கேள்வி. 8 இருக்குது, 28 இருக்குது, 27 இருக்குது, என்னவாக இருக்கும்? அறுபத்தி 4 ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ 64 ஆன்சர். 64 சரியான ஆன்சர். சரி, ஓகே. 64 எல்லாம் சொல்கிறீங்க, பட் 64 ஆன்சர் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 65. ஓகேவா. ஸோ 109வது கேள்விக்கான ஆன்சர் 65. சரியா. ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாமா? சரியா. ஸோ 28 எப்படி எழுதலாம்? 3 கியூப் ப்ளஸ் 1 எழுதலாம். சரியா. ஸோ அடுத்து இதே மெத்தடை அடுத்த பக்கமும் சொல்லலாம். ஓகேவா. 27 என்ன? 3 கியூப் 27. 4 கியூப் ப்ளஸ் 1 என்னது? 65. இப்படி தான் மெத்தட் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. சரியா. ஸோ 8 2 கியூப்னு எழுதலாம். அடுத்து 28 என்னென்ன எழுதலாம்? 3 கியூப் ப்ளஸ் 1. ஸோ அதே மெத்தடை கீழே அடுத்து இதுக்கு கொண்டு வரோம். 27 என்னென்ன எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம். சரியா. ஸோ அடுத்த நம்பர் என்ன? 4 கியூப் ப்ளஸ் 1 கூட்டணும் அப்படின்னா 64 ப்ளஸ் 1 65. ஓகேவா. புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? ஸோ அதாவது 109வது கேள்வி புரிஞ்சிச்சா? நூற்றி 10வது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 110வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. புரியலையா? எந்த கேள்விவா புரியல உங்களுக்கு? நூற்றி 10. நூற்றி 10க்கு கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் தான். 109 புரியலையா? 109வது கேள்வி ஒன்றும் இல்லை. 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். 2 கியூப்னு வந்துச்சுன்னா 8. ஓகேவா. ஸோ அடுத்து நம்பர் என்ன? 2. அடுத்து 3 கியூப் ப்ளஸ் 1 27 ப்ளஸ் 1. ஓகேவா. ஸோ 27 எப்படி எழுதலாம்? அடுத்து இந்த மெத்தட் அப்படியே அடுத்து பக்கத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா 27 எதோட கியூப்? 3ஓட கியூப். அடுத்த நம்பர் என்ன? 4 கியூப் ப்ளஸ் 1 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். கரெக்டாக. இந்த சைடு அப்படி தானே கொண்டு வந்தோம். ஸோ இந்த சைடு அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா 4 கியூப் ப்ளஸ் 1 65. ஓகேவா. ஸோ 110வது கேள்விக்கு ஆன்சர். ஓகே. 180. இது கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் தான். சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? நூற்றி 80ன்னு சொல்லியிருக்காங்க. 110வது கேள்விக்கு ஆன்சர். ஸோ இது நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின் தான்ப்பா. கிளாஸ் வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகேவா. நம்மளோட நம்பர் இன்னொரு வாட்டி காட்டுமா?
சூப்பர். ஸோ இதுதான்ப்பா கான்டாக்ட் நம்பர். 25ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபீஸ் வந்து 1000 rupees. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ 222 தான் ஆன்சர். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்த உடனே அப்படியே டக்குன்னு போனீங்க அப்படின்னா 180ன்னு அடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பு அப்படின்னு இருக்கும். ஆனால் நமக்கான ஆன்சர் என்ன? 222 எப்படி வந்தது அப்படின்னா, ஸோ 180 எப்படி அடிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஸோ இது 3/30 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பீங்க. 360 180 அப்படின்னு பார்த்தோன்னே மைண்டில் உங்கள் மைண்டில் அதுதான் சொல்லியிருக்கும் 180 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் நுண்ணிப்பாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த இதை 180ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 90 தானே வந்திருக்கணும். 330 எவ்வளோ? 90 அப்படின்னு தானே வந்திருக்கணும். ஸோ 360 180, இங்கே 330 90 தானே இருக்கணும். என்ன இருக்குது? 30 இருக்குது. ஸோ அங்கே ஏதோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இங்கே 3³ + 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 30 எப்படி எழுதலாம்? 3³ + 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே போல் 6³ எவ்வளோ? 6³ 216 + 6 கூட்டணும் அப்படின்னா 222 வருதா? 222 வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரியான கொஷின் தான் உங்களை வந்து ஃபாஸ்ட்டாக போட்டாலும் அதை கொஞ்சம் தெளிவாக போடுங்க எக்ஸாம் ஹாலில். சரியா? ஸோ அடுத்த கேள்வி 3 இருக்குது, 243 இருக்குது. ஸோ 5 இருக்குது. ஸோ ஒரு 10 கேள்வி போதும்ப்பா. லைவ் நம்ம இன்னொரு டைம் கூட, ஏன்னா ரொம்ப 10:35 ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும். சரியா? ஸோ அடுத்த லைவில் கூட நெக்ஸ்ட் கொஷின் தான் பார்க்கலாம். எக்ஸாம் முடியறதுக்குள்ளே எல்லா கொஸ்டினுமே டிஸ்கஷன் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது போல் உங்களுக்கு வந்து கிளாஸ் வேணும், ஃபுல்லாகவே கிளாஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? 625. ஓகே. ஸோ 111வது கேள்விக்கு 625 சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு கேள்வி மட்டும் சொல்லிடுறேன். சரியா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாரு, அந்த ஒரு கேள்வி மட்டும் சொல்லிவிட்டு. சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 111க்கு. $3125. இப்போ அந்த வெங்கட் சதா கரெக்டாக சொல்லிட்டீங்க. முன்னாடி 625 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3125. சரியா? ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3/5. ஓகேவா? 3/5 தான் இந்த 243 அப்படின்றது. அதே போல் 5/5ன்னு போட்டோம் அப்படின்னா 3125 அப்படின்னு வரும். சரியா? ஸோ 81 அப்படின்லாம் சொல்கிறீங்க. சரியான ஆன்சர் 3125. ஸோ அதுக்காக தான் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிடுறது, ஸ்கொயரு க்யூபு எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறது. சரியா? ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு கொஷின் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமாண்டில் சொல்கிறீங்க. சரியா? ஸோ இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி 32, 13, 47 கொஸ்டின் மார்க். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் லைவ் முடிஞ்ச அப்புறம் வீடியோ அப்லோட் ஆகும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைவ் பார்க்குறவங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பிசி கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிசி கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 113லேருந்து அடுத்து இருக்கிற 20-30 கேள்விகள் ஃப்ரீயாக நேரமாக லைவ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஸோ 112வது கேள்வி உங்களுக்கான கொஷின். சரியா? எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிளாஸ் வேணும்னு சொல்கிறவங்க கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபுல் கொஷின் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொஷின் இது.
சரியா? நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. கிளாஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ அண்ட் பிசி ரெண்டுமே டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸ் போகுது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படியே கண்டிப்பாக 25ஆந்தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக ஃபீஸ் வந்து கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 1000 rupees. ஆக்சுவலி போன முறை 1500 சொல்லியிருந்தோம். உங்களுக்காக நம்ம வந்து குறைச்சி தான் சொல்லியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு குறைச்சி தான் சொல்லியிருக்கோம். சரியா? 1000 rupees தான் சொல்கிறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து 699 சொல்லியிருந்தோம். சரியா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்களா? கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ வரைக்கும் அந்த சொன்ன ஒரு 10 கேள்வி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? சைக்காலஜி 10 கேள்வியுமே பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு. ஃபாலோ பண்ணாமல் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 25ஆந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாமே கேட்டுட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10,000 20,000 செலவு பண்ணி நீங்கள் வந்து படிக்கிறத அதே அளவு தான் கம்மியான ஃபீஸில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நாளைக்கு டெஸ்ட் வரும்ப்பா. நாளை சொல்லியிருக்குமே, நாளைக்கு மொதல் தேர்வு இருக்கும். 10th ஜியோகிராஃபியில் ஃபஸ்ட்டு 3 லெசன் டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் பிசி டெஸ்ட் பேட்சுக்கு. சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? பிசி எஸ்ஐ ரெண்டுக்குமே போயிட்டுருக்கு. கிளாஸ் வந்து பிசி எஸ்ஐ ரெண்டுக்குமே போகுது. ஓகே, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். நல்லா படிங்க, சேஃபாக இருங்க. எல்லோரும் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். சேஃபாக இருங்க. சரியா? தேங்க்யூ.